சில நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது இது நம்ம வீட்டிலே நடந்த மாதிரி நம்ம பக்கத்திலே நடந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குல்ல. அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி தானே நீயா நானா. நீயா நானா எப்போதுமே நம்முடைய மனசுக்கு நெருக்கமான நிகழ்ச்சியான ஒரு விஷயங்களை தொடுவாங்க. நிறைய உரையாடல்களை அவங்க தொடங்கி வைப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு 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 நிகழ்ச்சி தான் நேற்று நடந்தது. நீயா நானாவை பொறுத்தளவுக்கு நான் எப்போதுமே எப்படி நினைப்பேன் அப்படின்னா, எளிய மக்களுடைய பக்கமாகவே அவங்க நிற்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி சொல்லணும் அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய மனசாட்சியாக நிற்கக்கூடிய ஒரு ஷோ அப்படின்னு கூட நான் நினைப்பேன் அடிக்கடி. ஏன்னா நேற்று நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இடங்கள்ல எனக்கு அழுகை அப்படி வந்தது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பெற்றவர்களாகட்டும், அந்த பிள்ளைங்களாகட்டும், நான்லாம் அந்த இடத்துல இருந்து வந்த ஆள் தான். என்ன மாதிரி பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேர் அந்த இடத்துல இருந்து வந்திருப்பீங்க. அதை பார்க்கும்போது அவ்வளவு நெகிழ்ச்சியா இருந்துச்சு. சில விஷயங்கள் எல்லாம் உடனே இல்லைனாலுமே பேசிடணும் அப்படின்னு தோணும்ல. அந்த மாதிரி நேற்று நடந்த நீயா நானாவை பற்றி சில விஷயங்களை பேசணும் எனக்கு அப்படின்னு தோணுச்சு. அதை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அன்புடன் திவ்யா. முதலே சொன்னபாது நீயா நானா அப்படிங்கிறது ஒரு தமிழ்நாட்டு மக்களுடைய மனசாட்சியாக இருக்கக்கூடிய ஒரு ஷோ தான். அதில் எந்த டவுட்டுமே இல்லை. நேற்று நடந்த அந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு எளிய பின்னணியிலிருந்து அந்த 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 குழந்தைங்க வாங்கியிருக்க மார்க்கெல்லாம் பார்த்தா உண்மையாகவே ஆச்சரியமா இருந்ததுங்க. நாலாவதுலாம் மார்க் எடுக்கல. அந்த மார்க்கெல்லாம் பார்க்கும்போது அதை கேட்கும்போது அத்தனை சந்தோஷமா இருந்தது. அதுலேயும் சுகாசினி அப்படின்னு பார்க்கும்போது அதெல்லாம் சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லைங்க. ஏன்னா கஷ்டப்படுறவங்களுக்கு தானே இன்னொருத்தவங்க அந்த நிலைமையில இருக்கவங்க அவங்க கஷ்டப்படுறவங்களுடைய அந்த சூழ்நிலை புரியும். சுகாசினி மாதிரி இங்கே எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது அப்படியே ஆனந்தமா இருந்துங்க. அதை கோபினா அந்த ஹேண்டில் பண்ண விதம் இருக்குல்ல, அந்த பேர் சொன்னது அப்பா அப்படியே ஸ்டன் ஆயிட்டேன் நான்லாம். உண்மையாவே ஒரு எளிய மக்கள் கிட்ட எவ்வளவு அன்பு இருக்கு அப்படிங்கிறத அது புரிய வச்சு, அதுவும் தன்னுடைய பிள்ளை அவ்வளவு மார்க் வாங்கி கூட இன்னொரு வீட்டுல துக்கம் அப்படிங்கும்போது அதை தன்னுடைய துக்கமா எடுத்துட்டு அந்த சந்தோஷத்தை கூட செலிப்ரேட் பண்ணாம இருக்கிற அம்மாக்கள், இன்னும் நிறைய 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 விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது இந்த மனுஷங்க தான் அவங்களுடைய எண்ணங்கள் தான் எவ்வளவு அழகா இருக்கு அப்படிங்கிறத நேத்து அந்த நிகழ்ச்சி எனக்கு சொல்லிச்சு. அது நமக்கு தெரிஞ்சதுனாலும் ஏதோ ஒரு இடத்துல அதை ஞாபகப்படுத்திட்டே இருக்க வேண்டிய கடமை இன்னைக்கு எல்லாத்துக்குமே இருக்கு அப்படிங்கிறத நேத்து நீயா நானா சொல்லிச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இந்த அரசு பள்ளி ஆசிரியர்கள் உண்மையாவே இன்னைக்கு ஆசிரியர்கள் அப்படிங்கிறவங்கள கொஞ்சம் கீழே தான் நம்ம வச்சிருக்கோமோ அப்படிங்கிற ஒரு ஒரு டவுட் எனக்கு அடிக்கடி வரும். அதுக்கு சில காரணங்கள் இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனா இந்த மாதிரி ஆசிரியர்கள், அதுவும் அரசு பள்ளி ஆசிரியர்கள் மாதிரி இந்த மாணவர்கள் மேல செலுத்தக்கூடிய அந்த அன்பு இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் வேற எங்கேயாச்சும் பார்க்க முடியுமா அப்படின்னு கூட தெரியல. அதுவும் அந்த ஜவ்வாது மலையிலிருந்து அந்த குழந்தைய கூட்டிட்டு அந்த ஆசிரியர் பேசும்போதெல்லாம் உண்மையாவே நான் இன்னும் நிறைய இடத்த நம்ம ரீச் அவுட் பண்ணணும். இந்த மாதிரி ஆசிரியர்கள் எல்லாத்தையுமே போற்றணும். இந்த மாதிரி ஆசிரியர்கள் எல்லாத்தையுமே மற்றவர்களும் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கூட எனக்கு தோணுச்சுங்க. அந்த அன்பெல்லாம் சொல்லவே முடியாது. அதே மாதிரி சக்தி மசாலா அவங்க அந்த லேப்டாப் கொடுத்ததெல்லாம் அப்பா பயங்கரங்க. ஏன்னா நான் படிக்கும் போதெல்லாம் லேப்டாப் அப்படின்றது கிடையாது. நான் படிச்சு முடிச்சு வெளியே வரும்போது என்னுடைய தம்பி தங்கச்சிங்களுக்கெல்லாம் அந்த லேப்டாப் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. உண்மையாவே அந்த லேப்டாப் இப்பவும் எங்க கையில இருக்கு. அது எவ்வளவு விஷயத்துக்கு உதவுது அப்படிங்கிறது அதனால பயனடைஞ்சவங்க நிறைய பேத்துக்கு தெரியும். இன்னைக்கு கவர்மெண்ட்ல அந்த ஸ்கீமை நிறுத்திட்டதாக சொல்றாங்க. மேபி தொடருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறோம். ஆனா அந்த நேரத்தில் அந்த குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே அவங்க கொடுத்த லேப்டாப் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த சீட்டு வாங்கி கொடுக்கறதாகட்டும், சக்தி மசாலா நிறைய நிறைய செய்யறாங்க. இன்னும் அந்த மாதிரியான செயல்களை செய்யறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே பாராட்டுக்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை போதுமா அப்படிங்கிறதே எனக்கு தெரியல. அதே மாதிரி கவர்மெண்ட்டுடைய அந்த ஸ்கீம்ஸ் எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு பாருங்களேன். பின்னாடியில ஆட்சியின் மீது இல்ல கட்சியின் மீது எவ்வளவு சில குறைகள் இருந்தாலும் இல்ல மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் கூட கல்விக்காக இந்த அரசு போடுகிற இந்த திட்டங்கள் அப்படிங்கிறது மாணவர்களுக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. எவ்வளவு அளவுக்கு மாணவர்கள் இப்ப அது சென்றடைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நான்லாம் படிக்கும்போது நிறைய
நிறைய இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கும். ஆனால் அது கொஞ்சம் பேத்துக்கு மட்டும்தான் தெரியும். நிறைய பேத்துக்கு விழிப்புணர்வே இருக்காது. எனக்குமே நிறைய அவேர்னஸ் எல்லாம் கிடையாது. ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைங்க அது ஆர்வமாக தெரிஞ்சுக்கிறாங்க. கவர்மெண்ட் அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க, அந்த திட்டங்களை கொண்டு போய் சேர்க்குறாங்க. அதனால இந்த குழந்தைங்களுக்கு அது எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுது. அதே மாதிரி இன்னமும் சில திட்டங்கள் எல்லாம் சென்று சேருவதில் சுணக்கம் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அதெல்லாம் அரசு கவனிக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். மனசை தொட்ட ஒரு இதுன்னு கூட நான் சொல்லுவேன். குழந்தைங்க எல்லாம் பாஸ் ஆயிருக்காங்க, ஒரு 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 உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அப்படின்னு கேட்கும்போது அந்த குழந்தைங்க யாருமே பெரிய அளவில் எதுவுமே கேட்கல. எனக்கு ஃபோன் வேணும், எனக்கு லேப்டாப் வேணும், எனக்கு இது வேணும், அது வேணும். அவங்க கேட்டது எல்லாத்தையுமே கவனிச்சிங்களா? சின்ன சின்ன விஷயங்கள், எனக்கு சிக்கன் வேணும், எனக்கு கேக்கு வாங்கி தரணும் அப்படின்னு. இதுதான் ஒரு அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ நெகிழ்ச்சியாக இருந்தது. அந்த குழந்தைங்க எவ்வளவு ஒரு ஒரு இடத்துல இருந்து இவ்வளவு வந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கும்போது இன்னும் நம்மளாம் இன்னும் நிறையா செய்யணும், நம்மளாம் இன்னும் வாழ்க்கையில் ஓடணும், இன்னும் போக வேண்டிய தூரம் நிறையா இருக்குது அப்படிங்கிறது கூட எனக்கெல்லாம் தோணுனதாக நான் நினச்சிக்கிறேன். அதே மாதிரி ரெண்டு விஷயத்த நான் வந்து முக்கியமாக ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஒன்று பார்த்தீங்கன்னா, நீட் எக்ஸாமை பற்றி பேசும்போது நீட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தாலும் இங்கே 7.5 இடஒதுக்கீடு இருக்கு இல்லையா? அப்போது இந்த 7.5% இடஒதுக்கீட்டில் கூட குழந்தைகள் எவ்வளவு பாதிக்கப்படுறாங்கங்கிறத நேற்று அங்கே பார்க்க முடிஞ்சுது. இப்போ நம்ம மருத்துவராலைன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இந்த நேரத்தில் பேச வேண்டாம் அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் கூட 7.5% இடஒதுக்கீட்டில் ஒரு ஒரு 0.5%, 0.1% விட்டுட்டு திருப்பி அடுத்த வருஷத்துக்காக ஓடுறது, அடுத்த வருஷத்துக்கு ஓடுறதுங்கும்போது அந்த குழந்தைகளுடைய மனநிலைமை எவ்வளவு பாதிக்கப்படும் அப்படிங்கிறது இங்கே யோசிக்கணும். இல்லை அந்த குடும்பத்தினுடைய பொருளாதார சூழலோ அவர்களுடைய மனநிலைமை எவ்வளவு மோசமாக இருக்கு அப்படிங்கிறதையும் வந்து இங்கே பேச வேண்டிய கட்டாயம் இருக்கு. நீட் வேணும் வேண்டாம் அப்படிங்கிறத தாண்டி அந்த நீட்டுக்காக அந்த குழந்தைங்க செலவழிக்கிற அந்த இயர்ஸ் இருக்கு இல்லையா, அதை கணக்கில் கொள்ள வேண்டிய நேரத்தில் நாம் இருக்கோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இதை வந்து பேச வேண்டிய ஒரு இடம். ஏன்னா நாளைக்கு பாருங்களேன், இந்த குழந்தைங்க 2 வருஷம், எனக்கு அந்த மாதிரி சிலர் தெரியும், ஒரு 2 வருஷம் 3 வருஷமாக கூட படிச்சுட்டு இருக்காங்க, ஒரு மிடில் கிளாஸ், அவங்களால பெரிய அளவுக்கு ஃபீஸ் கட்ட முடியாது. அப்போ அந்த குழந்தை வந்து கவர்மெண்ட்ல தான் போக வேண்டியதான் இருக்கு. அதுக்குள்ள போக முடியலன்னா அந்த 3 இயர்ஸ் அதை வேஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க காலேஜ்ல போகும்போது இவங்க சீனியரா இருக்காங்க, அவங்களுடைய ஜூனியர்ஸ் கூட உட்காந்து படிக்கும்போது அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கு? 3 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டோமே, 3 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்குல்ல, இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் ஆபத்தை விளைவிக்கக்கூடியதாகவும் இருக்கு அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, இதை பார்க்கும்போது நான் என் தம்பியெல்லாம் வந்து ஒரு டிஸ்கஷன் எங்களுக்கு இருந்தது. இப்போ நாங்கள் படிக்கும்போது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியும் இதே கஷ்டம் எங்களுக்கும் இருந்துச்சு. ஃபீஸ் கட்ட முடியாது, அவ்வளவு ஃபீஸ் ஒரு காலேஜில் சேர்த்து இந்த ஃபீஸ் அச்சீவ் பண்ண முடியாது, ஒரு இன்ஜினியரிங் படிக்கிற ஃபீஸ் எங்கள் வீட்டில் கட்ட முடியாது, அதனால அடுத்த படிப்புக்கு அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. அப்போது 15 வருஷத்துக்கு முன்னாடியும் அந்த காசு அப்படிங்கிறது பெருசாக இருந்துச்சு. ஒரு மிடில் கிளாஸ் இல்லை ஒரு பொருளாதாரத்தில் கீழே இருக்கிற குடும்பத்துக்கு ஒரு சவாலாக இருந்துச்சு இல்லையா? அதே சூழ்நிலை இன்னைக்கு மற்றவங்களுக்கும் இருக்கு. இப்போ நாம படித்து கொஞ்சம் மேலே வந்தவங்களுக்கு ஓகே, அது ஓகே அப்படின்றது பட்சத்தில் ஓகே. ஆனால் இன்னமும் அந்த மாதிரியானவர்கள் இருக்காங்க, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு. அதுவும் ஒற்றை பெற்றோர்களாக இருக்காங்க. எல்லாருமே ஒற்றை பெற்றோர்களாக இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த சிரமம் இருக்கும். அதுலேயும் அவங்களுடைய சம்பளம் இதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது எவ்வளவு சிரமம் இருக்கும். அதுலேயும் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அங்கே எல்லாமே இருக்கவங்க மேக்ஸிமம் டவுனில் இல்லை, ஏதோ 1-2 பேர் தான் டவுனில் இருந்தாங்க, மற்றவங்க எல்லாமே நகர்ப்புறம் கிராமத்தை சார்ந்தவங்களா இருக்காங்க. அப்போது அவங்களுடைய அந்த ஒரு நாள் வேலைன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து புல் பிடுங்க போவோம், இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளுக்கு போவோம்னு சொல்கிறாங்க. அப்போது வேலை வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயமும் குறைவாக கிராமங்களில் இருக்குது அப்படிங்கிறத வந்து நோட்டீஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா அந்த மதிப்பீடு இருக்குல்ல, பொருளாதாரத்தில் ஒரு நாள் சம்பளம் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு ஒரு 500 ரூபாயை நகர்ப்புறத்தில் இருக்கும்போது அதே பார்த்தீங்கன்னா அதில் பாதி கூட வந்து கிராமங்களில் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். 500ங்கிறது நான் ஒரு ஜென்ரலாக சொன்னேன். இப்போ கிராமத்தையும் நகரத்தையும் கம்பேர் பண்ணும்போது அந்த எக்கனாமிக்கல் அந்த சேலரிங்கிறது வந்து அவ்வளவு வேரியேஷன் இருக்குது அப்படிங்கிறத வந்து அரசு
திட்டங்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ அந்த பொருளாதாரத்தை சீர்தூக்குவதற்கு இந்த குழந்தைங்க படிச்சு அடுத்த இடத்துக்கு வந்துட்டா ஓகே, திருப்பியும் இன்னொரு 10 வருஷம் கழிச்சு இதே நீங்க நான் நடக்கும்போது அங்க இடத்துல திருப்பியும் யாராவது உட்கார்ந்துருப்பாங்களோ அப்படிங்கிற அந்த சந்தேகம் வருது இல்ல. அப்ப அதை சரி செய்வதற்கு அந்த அந்த பொருளாதாரத்தை எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸை சரி பண்றதுக்கு இன்னும் திட்டங்கள் கொண்டு வரணுமோ அப்படிங்கிறதும் கூட எனக்கு தோணுச்சு. ஆக மொத்தத்துல நீயா நானா வந்து எப்போதுமே நமக்குள்ள ஒரு உரையாடலை நிகழ்த்தும். சேம் இந்த நிகழ்ச்சியிலும் அது நிகழ்த்தி இருக்கு. கடைசியா நீயா நானா அந்த நேத்து ஷோ என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய பிடிப்பு, உன்னுடைய பிடிப்பு அப்படிங்கிறதே வந்து கல்விதான். எப்படியாவது எஜுகேஷனை பிடிச்சிக்கோ, நீ உன்னுடைய குடும்பம் இல்லை உன்னோட தலைமுறைய முன்னேறி வந்துடும் அப்படிங்கிறது தான் வந்து அந்த ஷோ கற்றுக் கொடுத்தது. இதுல மார்க் வேணும் வேண்டாங்கிறது அதெல்லாம் வந்து 2வது பட்சம். ஆனா இவ்வளவு சிரமத்துல இருக்கிற குழந்தைகள்னால அவ்வளவு படிச்சு முன்னேற முடியும் அப்படின்னா இன்னும் சொபஸ்டிகேட்டடா இருக்கவர்களால இன்னும் நிறைய செய்ய முடியும் அப்படிங்கறத தான் அந்த குழந்தைங்க கிட்ட இருந்து நம்ம குழந்தைங்களுக்கு மற்றவங்க எல்லாத்துக்கும் கடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாடு எப்போதும் எஜுகேஷனுக்காக எவ்வளவு ஈடுபாட்டோட இருக்கு அப்படிங்கிறத கவர்மெண்ட் ஆகட்டும், இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் ஆகட்டும், மக்கள் ஆகட்டும் திரும்ப திரும்ப பிரதிபலிச்சுட்டே இருக்காங்க. அதனால எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதை விட இந்த மாதிரி மக்கள் ரொம்ப அழகானவங்க, அவங்களுடைய எண்ணங்கள் எவ்வளவு அழகானது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் பார்த்துருப்பீங்க நீயா நானா எப்படி இருந்தது, உங்களுடைய மனது அதை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு, நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு எபிசோடில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்.